ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, நம்மளோட வெட்டிங் டேக்கு எந்த மாதிரியான மேக்கப் லுக்கை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கின் டைப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட ஸ்கின் டைப்லேயே 3 டைப்ஸ் இருக்கும்: ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். இதை பற்றி போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயிலி ஸ்கின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம ஸ்கின்ல ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கும். அவங்க எல்லாமே ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவோம். ட்ரை ஸ்கின்னா நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு ட்ரை ஸ்கின் தான் தெரிஞ்சிருக்கும். எங்கேயுமே ஹைட்ரேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி கிராக் விழுந்த மாதிரி நம்ம ஸ்கின் இருக்கும். அவங்க எல்லாமே ட்ரை ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா டீசோன் மட்டும் ஆயிலியாக இருக்கும், சீக்ஸ்லாம் வந்து ட்ரையாக இருக்கும். இவங்க அப்படி சொல்கிறது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும் இவங்க ஸ்கின். அவங்களாம் வந்து காம்பினேஷன் ஸ்கின்ல வந்துடுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு உங்களோட ஸ்கின் என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ட்ரை ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின், இப்படி 3 ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கும் எந்தெந்த மாதிரியான மேக்கப் லுக்கு சூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ஆயிலி ஸ்கின், கோ டு மேட் ஃபினிஷ் மேக்கப் லுக். உங்கள் ஆர்டிஸ்ட்டை கண்டிப்பாக சொல்லிவிடுங்க, எனக்கு மேட் ஃபினிஷாக கொடுத்துருங்க மேக்கப்பை அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம ஃபேஸில் ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கனால நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு மேக்கப்பை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது மெல்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டூயூ ஃபினிஷ் இந்த மாதிரி கிளாஸியாக போகிறேன் அப்படிலாம் சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. சீக்கிரமே உங்கள் மேக்கப் மூவ் ஆகிடும். உங்கள் பிக் டீலில் பெரிய ரிஸ்க் எடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேட் ஃபினிஷ் லுக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் ஸ்கின் ப்ரிப்பரேஷனே மேட் ஃபினிஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் உங்கள் மேக்கப்பை லாங் லாஸ்டிக்காக கொண்டு போகும். ஃபோட்டோவுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இஃப் யூ ஆர் ட்ரை ஸ்கின், கோ டு ஃபார் டூயூ ஃபினிஷ் மேக்கப் லுக். அதுதான் உங்களை ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளோயிங்காக இருக்க மாதிரி காட்டும். எஸ்பெஷலி வெட்டிங்க்கும் போஸ்ட் வெட்டிங்க்கும் டூயூ ஃபினிஷ் மேக்கப் லுக்கை சூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மேட் ஃபினிஷ் லுக்கை சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த லுக் எப்படி இருக்குன்னா ரொம்ப மேட்டியாக நம்ம ஷைனை கண்ட்ரோல் பண்ண மாதிரி லுக் தான் மேட் ஃபினிஷ் லுக். ஸோ நம்ம எந்த மாதிரி லுக்கை சூஸ் பண்ணணும்னா நல்ல க்ளோவியாக கிளாஸியாக இருக்க மாதிரி லுக்காக தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வெட்டிங்க்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் டூயூ ஃபினிஷ் மேக்கப் லுக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் ஸ்கின். இப்போ நீங்கள் எந்த லுக்கை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா செமி மேட் லுக் இல்லாட்டி நேச்சுரல் ஃபினிஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ஈஸியாக வந்து எப்படின்னா ரொம்ப மேட்டியாகவும் போக வேணாம், ரொம்ப டூயூ ஃபினிஷாகவும் போக வேணாம். நம்ம டி ஜோன்ஸ் மட்டும் மேட்டியாக இருக்க மாதிரியும் நம்ம சீக்ஸ் நல்லா க்ளோவாக இருக்க மாதிரி உங்கள் லுக்கை சூஸ் பண்ணிக்காங்க. காம்பினேஷன் ஸ்கின்க்கு பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் எந்தெந்த இடத்துல நமக்கு ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கும், எங்கே நல்ல க்ளோவாக தெரியணும், எங்கே ட்ரையாக இருக்க மாதிரி தெரிஞ்சு அந்த மாதிரி உங்கள் லுக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். செமி மேட் லுக்காக போய்க்கோங்க, இல்லாட்டி நேச்சுரல் ஃபினிஷ் லுக்காக போயிட்டுக்கோங்க. ஸோ ரிமெம்பர், ஆயிலி ஸ்கின்னுக்கு மேட் ஃபினிஷ் லுக், ட்ரை ஸ்கின்னுக்கு டூயூ ஃபினிஷ் லுக் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு செமி மேட் ஆர் நேச்சுரல் ஃபினிஷ் லுக். இதை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.